ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி உளுந்து இல்லாமலேயே நல்ல சூப்பராக புசு புசுன்னு சாஃப்டாக முறுமுறுனும் பன் தோசை ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 சாப்பிட்டா கூட நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா பசி தாங்கும். ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். 2லிருந்து 3 தடவை பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு பாசி பருப்பு மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக இந்த பன் தோசையை செஞ்சு சாப்பிட்லாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். நல்லா புசு புசுன்னு இருக்குது. இது வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுவோம். இந்த மாவில் இருந்து இன்ஸ்டண்ட்டாகவே பன் தோசை போடலாம். இந்த மாவில் 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதே போல் 2 நார்மல் சைஸ் வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய துண்டு கேரட் நல்லா துருவி சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி, இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணின கருவேப்பிலை. உங்ககிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதை சேர்த்துணும் நீங்கள் விருப்பப்பட்டால் கூட நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும். எதுக்கு கஷ்டப்பட்டு பட்னி கிடந்து உடம்ப குறைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதே போல் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுமே சாப்பிடாம கஷ்டப்படணுங்கிறது கிடையாது. நீங்களுமே உங்கள் விருப்பப்படி இட்லி, தோசை, பன் தோசை எல்லாமே சாப்பிட்லாம். அதுக்கு உண்டான ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பன் தோசைக்கு நல்ல சூப்பராக டேஸ்டியான ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். 2 துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, தேங்காவோட பாதி சைஸ்க்கு பொட்டுக்கடலை, 4 பூண்டு, காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா முழுமையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டுற வேண்டியதான். தாளிப்புக்காக எண்ணெயில் நான் வரமிளகா, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். மாவில் இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றுறதுனால 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா தான் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு ஃப்ளஃபியாக வரும். மாவை நல்லா கலந்துட்டாச்சு. தோசை டவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் போடுறதுனால நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அடை போல் செய்யாமல் நல்லா ஃப்ளஃபியாக புஷ்ஷுன்னு ஊற்றி விட்டுறணும். ரொம்ப தேய்ச்சி விட வேண்டாம். இதுக்கு மேலே ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மொத்தமாக ஊற்றினத்துக்கு உள்ளியுமே நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு பக்கமாக வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு மிதமான சூட்லேயே இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். லைட்டாக இது போல் கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக பன் தோசை அரிசி உளுந்து இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு. இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை டின்னருக்காக இருக்கட்டும், ஒரு 2 தோசை சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். இந்த பன் தோசைக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்ஷாக
தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இது போல் தோசை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேன் கொஞ்சமாக சூடான உடனே இதில் 4 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 4லிருந்து 5 குருமிளகு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே வாசனைக்காக நான் 1 ஏலக்காய் மட்டும் சேர்த்திக்கிறேன். வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்க முடியல, சளியா இருக்குங்கிறவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவா நீங்க டெய்லியுமே காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். வறுத்து இது எல்லாத்தையுமே நான் இடிச்சு தான் எடுத்துக்க போறேன். நீங்க மிக்ஸி ஜார்ல கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணினதுனால நல்லா ஈஸியாகவே நான் நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துட்டேன். நான் வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்குவேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் தான் இதை எடுத்துப்பேன். அதனால நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேணுங்கும் போதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. பவுலில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பொடியை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தட்டின இஞ்சி, ஸ்வீட்னஸுக்காக நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். பாதி அளவு டேஸ்ட் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்காது. இந்த டீயை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியது தான். தைராய்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் இது ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்காக இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை வடிகட்டி நம்ம காலையில் குடிச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.